ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 9 மாதங்கள் கண்மணி போல் காத்த தேவன் இப்பொழுது 10வது மாதத்திற்குள் தேவனுடைய கிருபையினால் பிரவேசித்து 9 மாதங்களில் கண்ணின் மணி போல் ஆண்டவர் காத்திருக்கிறார். எவ்வளவோ கஷ்டங்கள், உபத்திரங்கள், பாடுகள், வியாதிகள், துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்து நம்மை காத்து சுமந்து நம்மளை தப்புவித்து நம்மளை பாதுகாத்து கிருபை செய்திருக்கிறார். இந்த 10வது மாதத்திலும் நம்மளை அற்புதமான விதத்திலே நடத்துவார். நம்முடைய இந்த வருஷத்திலே ஏராளமான அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார், நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த 9 மாதமும் நம்மளை நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்பொழுதுதான் போனது போல இருக்கிறது, ஆரம்பித்தது போல இருக்கிறது. ஆனால் 9 மாதங்கள் முடிந்து 10வது மாதத்திற்குள் நாம் பிரவேசிக்கிறோம். இந்த அக்டோபர் மாதத்தின் வாக்குத்தத்தமானது ஏசாயா 41ஆம் அதிகாரம் 14, 15, 16. யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் புதிதும் கூர்மையான பற்களுள்ள இயந்திரமாக்கு. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை புதருக்கு ஒப்பாக்கி விடுவார், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு சுழற்காற்று பறக்கடிக்கும். இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் நீ மேன்மை பாராட்டுவாய். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமானது தேவன் நமக்கு துணையாக நிற்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். துணையாக இருக்கிறேன். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனம் என்று சொல்லுவது ஒரு தேவனுடைய ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனால் மீட்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு அருளப்பட்ட ஒரு வார்த்தை தான் கர்த்தர் துணையாக இருந்து அசாரமான காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார். இந்த வருடத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று அதுபடித்தான் பேசி வருகிறார். ஒவ்வொரு மாசத்திலும் ஆண்டவர் இதைத்தான் பேசி வருகிறார். தேவனுடைய கிரியைகளின் வருடம் தான் இது. அது மட்டுமல்ல, அவர் சாதித்து கொண்டிருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார், அவர் சாதித்திருக்கிறார். நிறைய காரியங்களை அச்சீவ் பண்ணியிருக்கார். திஸ் இஸ் த இயர் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அண்ட் கிரேட் திங்ஸ் காட்ஸ் டூயிங். அப்படியாக இந்த வருடத்திலே அதைத்தான் பார்க்க முடியுது. ஆண்டவருடைய கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் பலத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த நாளிலும் கூட நம்மோடு அவர் பேசுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று. போரடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாக்குவேன் என்று சொல்லுகிறார். மலைகளை நீ நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி போடுவாய் என்று சொல்லுகிறார். பெரிய காரியங்களை இந்த மாதத்திலே தேவன் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் வாழ்விலே தேவன் கிருபை செய்வ இந்த வசனத்திலே சொல்லுகிறார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சி, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, யாக்கோபு என்னும் பூச்சி. சிறிய ஒரு கூட்டமாய் நம் இருக்கலாம். ஒருவேளை ஒரு சிறிய பிஸ்னஸை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம், சிறு தொழிலை செய்து கொண்டிருக்கலாம். உங்கள் வீடு சின்ன வீடாக இருக்கலாம், ஒரு சின்ன ஃப்ளாட்டில் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை ஒரு சின்ன ஒரு ஃபெலோஷிப், ப்ரேயர் ஃபெலோஷிப் நடத்தி கொண்டு இருக்கலாம். சிறிய ஒரு கம்பெனி நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கலாம். ஒரு சிறிய குமாஸ்தாவா நீங்கள் வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் நம்மை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாது. இந்த காலத்தில் எவ்வளவோ, இந்த வருஷத்தில் பயங்கரமான காரியங்களெல்லாம் நடந்தது. தண்ணீர் அழிவுகள் இப்பொழுது அதிகமாய் ஒவ்வொரு இடங்களிலும் பரவி கொண்டிருக்கிறது. மழைகள் அதிகமாக அடித்து தண்ணி அடித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத. சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீங்க, பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீங்க, போராட்டங்களை கண்டு பயப்படாதீங்க, வியாதியை கண்டு பயப்படாதீங்க. ஒருவேளை பயத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், துணையாக நிற்கிறேன். எப்படி நிற்க போகிறாராம்? ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான், பயப்படாதே.
சிறிய கூட்டமாக இருக்கலாம், சின்னவர்களாக இருக்கலாம் நம்ம. ஆனால் நம் தேவன் பெரியவராக இருக்கிறார். ஏசாயா 41:13 வலது கையை பிடிச்சு நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். வலது கையை பிடிச்சிருக்கிறேன். அவ்வளோ பெரிய தேவாதி தேவன் நம்முடைய கைகளை பிடிச்சு இந்த மாதத்தை நடத்த போகிறார். கை பிடிச்சார்னா அவர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி செல்வார், நம்மளை பாதுகாப்பார். அவரே அடைக்கலமாக இருக்கிறார். அவர் நமக்கு துணையாக இருக்கும்போது பெரிய காரியங்களை எல்லாம் செய்வார். அற்புதங்கள் நடக்கும், சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், சமாதானம் உண்டாகும், நன்மைகள் நடக்கும், ஆசீர்வாதங்கள் பிறக்கும், உயர்வுகள் வரும். ஆண்டவர் நம் பக்கத்தில் இருந்தால் போதும். பக்கத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதான் துணையாக இருப்பேன். துணைன்னா உதவியாக இருப்பேன். எப்படி இருப்பார்? வலது கையை பிடிச்சி துணையாக இருப்பார். அவர் நம்ம விட்டு விலகவும் மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். அவர் பிடித்தது தான். அவர் இறுக பிடிப்பார். நம்ம கூட நம்ம இறுக பிடிக்க மாட்டார். ஆனால் ஆண்டவரோ நம்முடைய கைகளை இறுக பிடித்து கொள்கிறார். பேதுருவுடைய கையை பிடித்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் கைகளை பிடிக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன், ஆதரவாக இருக்கிறேன், அடைக்கலமாக இருக்கிறேன், தஞ்சமாக இருக்கிறேன், நம்பிக்கையாக இருக்கிறேன், துருகமாக இருக்கிறேன், நானே உங்களோட துணையாக இருக்கிறேன், உங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன், நான் சப்போர்ட்டாக இருக்கிறேன், உங்களுக்கு நான் உங்களை தாங்குகிறேன். இந்த மாதத்தில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றத்தின் நிலையில் இருக்கலாம். நீங்கள் பல காரியங்களை தடுமாறிக்கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியாக இருக்கலாம், இஸ்ரவேல் போல ஒரு சிறு கூட்டமாக நீ இருக்கலாம், ஒரு சிறியவர்களாக இருக்கலாம். என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது, நான் வேலை செஞ்ச ஸ்தாபனத்தில் நான் ஒரு சாதாரண ஒரு சின்ன குமாஸ்தாவாகத்தான் வேலை பார்த்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை நடத்தினார், என்னை அபிஷேகித்தார். இன்றைக்கி ஊழியக்காரனாக என்னை நிறுத்தி உயர்த்தி இருக்கிறார். காரணம், எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். சிங்கப்பூர் என்ற இடத்திற்கு நான் ஊழியத்திற்கு முதல் முறையாக சென்ற பொழுது எவ்வளோ நான் பயந்தேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு இருக்கிறேன்ப்பா, உனக்கு துணையாக இருக்கிறேன், உன்னை நடத்தி செல்வேன், பெரிய காரியங்களை செய்வேன். இந்த தேசத்தில் எவ்வளோ பணக்காரர்கள் இருக்கிறார்கள், நான் சிறியவன், நான் ஒரு சின்ன ஏழைப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு இருக்கிறேன்ப்பா, நான் உன் கூட வருவேன். இப்போ நீ எங்கே தங்கினாலும் நான் அங்கே தங்குவேன் உன்னோட. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல நான் பலத்த கிரியைகளை நான் தான் உன்னை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதே போலத்தான் மும்பை பட்டணத்திற்கு முதல் முறையாக நான் போகும்போது எனக்குள்ளே நான் ஒரு தாழ்ந்த மனப்பான்மை இருந்தது. நான் சொன்னேன், ஆண்டவரே, பணக்காரர்கள் வாழுகிற இடம், நான் என்கிட்ட காசு கிடையாதுப்பா, பணம் கிடையாதுப்பா, ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கைப்பிடித்து நடத்துகிறேன், நான் உன்னை சுமந்து கொள்கிறேன், நான் உன்னை அந்த இடத்துல பாம்பே பட்டணத்திற்கு நான் உதவியாக இருப்பேன். எங்கே போகிறேன், எந்த இடத்துக்கு போகிறேன், எங்கே ஊழியம் செய்யணும், ஒன்றுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் கொண்டு போனார். ஏறக்குறைய 17-18 வருஷம் அந்த பாம்பே பட்டணத்தில் அதன் பிறகு ஊழியத்தை நான் நிறைவேற்றின. வல்லமையான காரியங்களை எல்லாம் ஆண்டவர் செய்தார். ஆண்டவருக்கே மகிமை. ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கும்போது பெரிய காரியங்களை செய்வார். அது மட்டும் இல்லை, நம்மளை உருவாக்கும் கர்த்தராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாக்குவேன். இயந்திரம் என்று சொல்லும்போது கருவி. இந்த பற்கள் என்று சொல்வது பலனை குறிக்கிறது, பலனை குறிக்கிறது, வல்லமையை குறிக்கிறது, அபிஷேகத்தின் வல்லமையை குறிக்கிறது. கருவியாக, அதுவும் கூர்மையான பட்டயமாக நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். கூர்மையான பற்களாக இந்த விவசாயிகள் உபயோகப்படுத்துகிற ஆயுதம், அந்த கருவி அதில் ஒரு பற்கள் கூர்மையாக இருக்குமா, அப்போ தான் அதை போரடிக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை போரடிக்கிறதற்கும் புதிதும் கூர்மையான பற்கள். ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மங்கி இருக்கலாம், அபிஷேகம் மங்கி இருக்கலாம், ஜப வாழ்க்கை மங்கி இருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவம் மங்கி இருக்கலாம். இந்த மாதத்தில் புதிதாக்குறார், எல்லாத்தையும் புதிய வல்லமையை கொடுக்க போகிறார், புதிய அனாயிண்டிங்கை கொடுக்க போகிறார், புதிய வரங்களை கொடுக்க போகிறார். சிலருக்கு வரங்கள் இருக்கும், வல்லமை இருக்கும்,
ஆனால் அது கூர்மையாக்கப்படாதபடி, அது புதுப்பிக்கப்படாதபடி இருக்கலாம். போரடிப்பது என்று சொல்வது புதுப்பிக்கிற ஒன்று, புதுப்பிக்கிற ஒன்று. ஆண்டவர் நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். அவருடைய அபிஷேகத்தினால் உன்னை புதுப்பிக்க விரும்புகிறார். வரங்களினாலே புதுப்பிக்க விரும்ப, உங்கள் வரங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படும். இந்த சில ரேஷன் கார்டு, பட்டு பாஸ்போர்ட் இதெல்லாம் நம்ம ரினியூவல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய ஜீவியம், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நம்ம ரினியூவல் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் புதுப்பிக்க விரும்புகிறார். சியோன் குமாரத்தியே, மீகா 4:13 சொல்லுகிறார், எழுந்து போரடி என்று சொல்லுகிறார். எழுந்து போரடி, எழுந்து போரடி. போரடி என்று சொல்லும் பொழுது நமக்குள்ள இருக்கிற காரியத்தை எல்லாம் புதுப்பிக்கிற, உயிர்ப்பிக்கிற காரியங்கள், இழந்து போனதெல்லாம் பெற்றுக்கொள்கிற ஒரு காரியங்கள். சில நேரங்களில் நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், நமக்குள்ளே இருக்கிற வரங்கள் செயல்படாமல் இருப்ப சில நேரங்களில் பிசாசு கட்டி வைத்து விடுவார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், போரடிக்கிறதுக்கு ஒன்று என்ன பண்ணுறாராம், புதிய கருவியாக பயன்படுத்துவேன்றார். சில வீடுகளை, பழைய வீடுகளை வீடு கட்டும்போது புதிதாக மாற்றப்படுகிறது. புதிய வீடாக, முன்னாடி இருந்த வீட்டை விட அது அழகான வீடாக மாற்றுகிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கை புதிதான கருவியாக பயன்படுத்தும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற கிஃப்டெல்லாம் துருப்பிடிச்சு கிடக்கலாம், உங்களுடைய டேலண்டெல்லாம் துருப்பிடிச்சு கிடக்கலாம், உங்களுக்கு இருக்க கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானம் துருப்பிடிச்சு கிடக்கலாம், மங்கி கிடக்கலாம், மங்கி கிடக்கலாம், வரங்கள் உங்களுக்கு மங்கி கிடக்கலாம். தேவனுக்காக பிரகாசிக்க முடியாதபடி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கருவியாக அவர் பயன்படுத்துகிற பாத்திரமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் உபயோகம் இல்லாதவங்களாக இருக்கலாம், சபைக்கு உபயோகப்படாமல் இருக்கலாம், ஆண்டவருக்கு உபயோகப்படாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை மாற்றும், இந்த மாதத்தில் என்னை ஒரு வல்லமை உள்ள கருவியாக மாற்றும், வரங்களினால் என்னை அலங்கரிக்கும் என்று கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்கு தாரும், இந்த இழந்து போன வல்லமைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். அது மட்டுமல்ல, அவர் சொல்கிறாரு, உங்களை அருவியாக மலைகளை நீங்கள், ஹல்லேலூயா, அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், மலைகளை மலைகளை நீங்கள் மிதித்து போடுவீர்கள் என்று சொல்லுகிறார். நொறுக்கி மிதித்து போடுவீர்கள், மிதித்து போடுவீர்கள். மலை என்று சொல்லும்போது சத்ருவாக இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், சவால்களை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் உங்களோடு யுத்தம் பண்ணுகிற ஆவிகள் உங்களோடு போராடலாம், மந்திரங்கள், செய்வினைகள், இதை எல்லாவற்றையும் நொறுக்கி போடுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பலத்த காரியங்களை, சத்துவமுள்ள காரியங்களை, பயங்கரமான காரியங்களை உங்களை கொண்டு தேவன் செய்ய போகிறார். அவர் மட்டும் உங்களை கருவியாக மாற்றுவது மட்டுமல்ல, வல்லமை உள்ள கோலியாத்தை தாவீது வீழ்த்தினான். ஆண்டவருடைய வல்லமை கொண்டு ஒரே கல்லிலே தாவீது கோலியாத்தை வீழ்த்தினான். அந்த வல்லமை இன்றைக்கும் நமக்கும் தருவார், நமக்கும் கட்டளையிடுவார். பெரிய காரியங்களை உங்களை கொண்டு தேவன் செய்வார். நமக்குள்ள அபிஷேகம் இருந்தால் நம்மளை கொண்டு தேவன் செய்ய போகிற காரியம் பெரிதாக இருக்கும். அசாரணமான காரியங்களை செய்வார். ஒருவேளை நினைக்கிறேன், நான் சின்னவனாக இருக்கிறேன், சிறியவர்களை கொண்டு தான், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களை கொண்டு பயங்கர காரியங்களை செய்ய. கடைசி காலத்தில், எழுப்புதல் காலத்தில் எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார், எல்லாரையும் உபயோகப்படுத்துவார். சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் சின்ன ஊழியக்காரன், இப்படி ஆன்டி காம்ப்ளெக்ஸ் இன்றைக்கி நிறைய பேருக்கு. கிதியோனை போல சொல்கிறோம் நம்ம. ஆனால் கிதியோனை பார்த்தா ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி. மீதியான பெரிய கூட்டத்தை அவன் அழித்து போட்டான். நம்மளை கொண்டு ஆண்டவர் பயங்கர காரியங்களை செய்ய போகிறார், நம்மளை கொண்டு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்ய போகிறார். ஒரு பக்கம் ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர், ஆனால் நம்மளை கொண்டு செய்வார், பெரிய காரியங்களை நமக்கு அறிவிப்பார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல காற்று கொண்டு போய் சுழல் காற்று அவர்களை பறக்கடிக்க நீ தூற்றுவாய் என்ற, மலைகளையும் குன்றுகளையும் பதறக்கு ஒப்பாக்கி போடுவாய் என்றார். ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவீங்க. சொர்பா வேலைக்கு முன்பாக நிற்கிற பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரன்னு சொல்ற.
அப்போ நமக்கு விரோதமாக போராடுகிற மந்திரங்கள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கத்தக்க வல்லமைய அதிகாரத்தை நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் பலத்த காரியங்களை செய்ய போகிற தடைகளெல்லாம் உடைப்பீங்க, போராட்டங்களெல்லாம் நிர்மூலமாக்கி போடுவீங்க. உங்கள் கரத்திலேயே தேவன் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். அது மட்டுமல்ல, இந்த காற்று சுழல் காற்று என்று சொல்லுவது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையின் குறிக்கிறது. அது கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவருடைய வல்லமை பெரிதாக விளங்கும்படி இந்த மாதத்தில் கிரியை செய்ய போகிறார். கடைசியாக அது சொல்கிறாரு, நீங்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுவீங்க, மேன்மை பாராட்டுவீங்க. ஆண்டவருக்குள்ள பெரிய காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவரை நம்ம உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம், கனப்படுத்துவோம். இதுதான் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம். ஒன்று, யாக்கோபெனும் சிறு பூச்சியாக இஸ்ரவேல் சிறு கூட்டமாக இருக்கிற ஒன்றை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன், புதிய கருவியாக மாற்றுவேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன், பெரிய எழுப்புதலை தருவேன் என்று வாக்கு கொடுக்குறார். இந்த மாதத்தில் என்ன அப்படி மாற்றும்பா, என்னுடைய பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக மாற்று என்று நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக இந்த வசனத்தின்படி உங்களை நடத்துவார், இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க, நம்புங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க. அதுபோல் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத எல்லா காரியத்தையும் தூக்கி எறிஞ்சிருக்க போரடிங்க. உங்கள் வாழ்க்கையில் பூச்சியாக இஸ்ரவேல் சிறு கூட்டமாக இருக்கிற உங்களை பெரியவங்களை ஆண்டவர் மாற்றுவார், பெரியவர்களாக மாற்றுவார். அது மட்டும் இல்லை, ஜெயிக்கிற பிள்ளைகளாக மாற்றுவார். சத்துருக்களெல்லாம் நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களோடு போராடி கொண்டு இருக்கிற சத்துரு, உங்களோடு போராடி யுத்தம் பண்ணுகிற கிரியைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்வார். இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். அக்டோபர் மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு விளங்க போகிறது, ஆசீர்வாதத்தின் மாதமாக விளங்க போகிறது, கிருபையின் மாதமாக விளங்க போகிறது, அற்புதத்தின் மாதமாக விளங்க போகிறது. கர்த்தர் அதை செய்வார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய 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 காரியங்களை இந்த மாசத்தில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நான் சின்னவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறாயா? உன்னை குறித்து தாழ்வாக எண்ணாத. உங்களை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன், உங்களுக்கு நான் ஜெயத்தை கொடுப்பேன். இந்த மாதம் முழுவதும் ஜெயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. சகோதரியே, உனக்கு முன்பாக இருக்கிற தடைகள் உடைகிறது. உன் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற தடைகள் உடைகிறது. இன்றைக்கு அந்த தடைகளை நான் உடைத்து போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரத்துரா புறா புலபரபா, சில இடரல்களை நான் நீக்குவேன் என்று சொல்லுகிறார். வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற மகளே, யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற மகளே, போராட்டங்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நபர், ஹல்லேலூயா, 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 பலவீனங்களோடு இருக்கிறான். பலவீனம், மயக்கம், தலை சுற்றுகள் என்று ஹல்லேலூயா போராடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தொட்டு சுகமாக்குகிறார். அற்புதத்தின் வல்லமை இறங்குகிறது. எல்லா பிபி, சுகர் எல்லாம் சுகமடைவதாக. ரபுல ஹந்தர ஷனமரமா லிக்குர வல ஷபரபரபரமா, எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. மந்திர கிரியைகளெல்லாம் எரிஞ்சு போவதாக. ஹல்லேலூயா. பலவீன ஆவிகள் ஓடுவதாக. பிசாசின் கிரியைகள் நீங்கி போவதாக. தொடருகிற கிரியைகள், தொடருகிற பாவங்கள், அசுத்தங்கள், அருவருப்புகள் இருந்து விடுதலை கொடுக்கிறான். லிந்துரா பக்கியா ரபுசை மரமா, இருளின் அதிகாரங்கள் விலகுகிறது, கட்டுகள் உடைந்து போகிறது, பலவீனங்கள் நீங்குகிறது. வியாபாரத்தில் முன்னேற முடியாதபடி கஷ்டப்படுகிறவர்களை இன்றைக்கு ஆண்டவர் தொடுகிறார். உங்க வியாபாரம் செழிக்கும்படி கிருபை செய்வா. இந்த மாதத்தில் சில வித்தியாசங்களை காண்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள். எல்லா காரியத்தையும் ஜெயமாக நடத்துவா. இந்த மாதம் ஒரு ஜெயத்தின் மாதமாக இருக்கோ, வெற்றியின் மாதமாய் இருக்கோ. ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசுவாச வீரர்களாக, விசுவாச வீராங்கனைகளாக தேவன் பயன்படுத்த போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார்,
வீரர்களா, உங்களை நான் விசுவாச வீரர்களாக மாற்ற போகிறேன். ஜெயிக்கிற வீரர்களாய் மாற்ற போகிறேன். நன்மை இறங்குகிறது, ஆசீர்வாதம் இறங்குகிறது. திருமண தடைகள் உடைவதாக. ஓ, சோதனையில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஜெயத்தை காண்பார்களாக. திருமணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய கரம் இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. மனுஷீக தடைகள் உடைவதாக, பிசாசின் தடைகள் உடைவதாக, எல்லா மந்திர தடைகள் உடைவதாக. அல்லேலூயா. உறவினர்களால் வருகிற இடரல்கள் நீங்கி போவதாக. ரந்துரா பௌக்கிலா ஷபலா துரபா, வேலை தடைகள் நீங்கி போவதாக. இந்த நாட்களில் அதிகமாக பலவீனங்கள், கோல்டுங்க, இருமல், வயிற்று போக்குகள் அதிகமாக பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள். இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக, தேவ கிருபைகள் இறங்கி வருவதாக, தேவ வல்லமை இறங்கி வருவதாக. தொடர்ந்து செய்வினை பண்ற காரியங்கள் எல்லாம் நிற்கட்டும், நிற்கட்டும், நிறுத்தப்படட்டும். யார் யாருக்கு விரோதமா தீமை செய்றாங்களோ அவங்களுக்கு அந்த தீமை போய் சேரும், போய் சேரும், போய் சேரும். ஓடி பலா ஹந்தரா ஷபரமா, தீமை செய்கிறவர்களுக்கு தீமையே நடக்கும். அதனால கவலைப்படாதீங்க. உங்க தீமையெல்லாம் ஆண்டவர் நன்மையா மாத்துவாரு, நன்மையா மாத்துவார். எல்லா தடைகள் உடைவதாக. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற தடைகள், சிலருடைய வாழ்க்கையில ஜெபிக்க முடிவதில்லை, ஆவிக்குரிய காரியங்களில் ஜெபிக்க முடிவதில்லை, ஆவிக்குரிய முன்னேற்றம் இல்லாமல் தாழ்த்தப்பட்டு இருக்கிறீங்க. சிலர் விழுந்து 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 போகிறீங்க. சிலருக்குள் அடிமத்தனத்தின் கட்டுகள் இன்றைக்கு எல்லாம் அவிழ்க்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், அவிழ்க்கப்படும். அக்டோபர் மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வலது கையை பிடிச்சி துணையா இருக்கிறான். பயப்படாதீங்க என்று கர்த்தர் சொல்றாரு. எல்லா பயத்தின் ஆவிகள் விலகி போவதாக, எல்லா விதமான கலக்கங்கள் விலகுவதாக. வியாதி என்ற பயங்கள், ஓ ஹல்லேலூயா, இருதயத்தில் இருக்கிற பயங்கள் எல்லாம் துரத்துகிறேன், துரத்துகிறேன், துரத்துகிறேன். எல்லா பயத்தின் ஆவிகள் விலகி போவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. நிறைய பேருக்கு இந்த மாசத்துல அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. சூப்பர் நேச்சுரல் பவர், சூப்பர் நேச்சுரல் பவரை கொடுக்கிற ஹோலி ஸ்பிரிட் பவரை கொடுக்கிறாரு. இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். வரங்கள் புதுப்பிக்கப்படுகிறது. எழுப்புதல் பாத்திரங்களாக அநேகர தேவன் உபயோகப்படுத்துவா. ஊழியக்காரர்களே, உங்களுடைய வரங்களை தேவன் புதிதாக்குகிறார், புதிய கருவியாக பயன்படுத்துவா. அநேக பாத்திரங்கள் மோல்டாகிறது, மோல்டாகிறது, மோல்டாகிறது. எல்லா பாத்திரங்களையும் அவர் சரிப்படுத்தி பயன்படுத்துவா. உங்க பாத்திரம் நிரம்பி வழியோ, உங்க பாத்திரம் நிரம்பி வழியோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பொறாமை ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் எல்லாம் விலகும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிற, இயேசுவின் இரத்தத்தை பூசுகிற, இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டவரே, பலத்த காரியங்களை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு நீ செய்ய போகிறீர்கள். அதுபோல காலேஜில் படிக்கிற பிள்ளைகளை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை செய்ய போகிறீர்கள். அநேக யூத்துகளை நீர் எழுப்புவதற்காக நன்றி. அநேக வாலிப பிள்ளைகளை எழுப்புவதற்காக நன்றி. ஜப வீரர்களை எழுப்புவதற்காக நன்றி. துதி வீரர்களை எழுப்புவதற்காக நன்றி. விசுவாச வீரர்களாய் மாற்றுவதற்காக நன்றி அப்பா. எல்லா காரியங்களும் ஜெயமாக மாறுவதாக என்று ஜெபிக்கிறோம். தேசத்தில் சமாதானம் இறங்கட்டும், தேசத்தில் நன்மைகள் இறங்குவதாக என்று ஜெபிக்கிறோம். இந்த அக்டோபர் மாதம் ஒரு துளிர்கிற மாதமா இருப்பதற்காக நன்றி. எல்லா காரியத்தையும் நீ மாற்றுவதற்காக நன்றி. தொழில்கள் விருத்தி அடைவதற்காக ஹல்லேலூயா. வேலை ஸ்தலங்களில் இருக்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா மகிமையும் துதியையும் கனத்தையும் கிறிஸ்து ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ. இந்த நாளிலும் கூட இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்றால் கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. என்னுடைய யூடியூப் சேனலுடைய பேர் வந்து பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி.
யூடியூப்.com இந்த இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கண்டிப்பாக இந்த மெசேஜை எல்லாரும் குடும்பமாக வந்து கேட்டு ஜெபம் பண்ணி இதை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மாதத்தை ஜெபத்தோடு தொடங்குங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.